Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வாழைத்தண்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதுல இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வெச்சுக்கலாங்க. வாழைத்தண்டை கட் பண்ண அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா கருத்து போயிடும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாங்க. இப்போ அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு வெந்துருச்சு. அப்புறம் ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. அது கூடயே கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வேக வச்சு வச்சிருக்க வாழைத்தண்டு இதில் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ துருவி வச்சிருக்க தேங்காவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.